போட்டுறான். மாவும் நல்லா பயங்கரமாக பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆனோடனையும் முதல் நாள் நைட்டு அவங்க அப்பா வராரு. பயங்கர கூட்ட நெரிசலில் வராரு. கடைக்கு வராரு. தான் கடைக்கு வராரு கடையை பார்க்கறதுக்கு. கடையை பார்க்க வரப்போகும்போது பயங்கர கூட்டத்தோடு பார்த்துட்டு மணி 8 ஆகுது. ஓ பையனே, நீ என்ன பண்ண? கடை அடை. அப்பா ஏன்பா நான் சொல்கிறத செய், கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ 80-90லாம் அப்பா பேச்செல்லாம் நம்ம மதிப்புமே, சொன்ன உடனேயும் கேட்போமே. இப்போ நான் எப்படி எங்கள் அப்பா வந்து தூரத்தில் இருந்து கணபதினு கூப்பிட்டாருன்னா அவர் முன்னாடி போக மாட்டேன், பின்னாடி தான் போய் நிற்பேன். மரியாதை அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம். அதே மாதிரி அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக கடையை அடைச்சிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் தீபாவளி கொண்டாடுறோம், சந்தோஷமாக எல்லாம் பண்ணுறோம். நான் எங்கள் அப்பாவை எதிர்த்து கேட்கவே இல்லை. சரின்னு எங்கள் அப்பாவும் பேசாமல் விட்டாரு. அடுத்த நாள் காலையில் கடை துறக்க வராரு. அங்கே உள்ள அக்கம் பக்கத்தில் கடை எல்லாரும் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் கடை மூடினதுனால தான் வியாபாரம் நல்லா அவங்களுக்கு நடந்துச்சான்.